வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நாட்டோட பிரதமர் வெளிநாடு போகிறாரு. அங்கே ஒரு மாபெரும் ஒப்பந்தத்தில் கையெழுத்தமிடுறாரு. சில மணி நேரங்களில் அவர் சடலமாக திரும்புகிறாரு. இது ஏதோ ஒரு சினிமா கதை கிடையாது. இந்திய வரலாற்றில் நடந்த ஒரு கருப்பு பக்கம். 5 அடி 2 அங்குலமே இருந்த அந்த ஒரு உருவம் எப்படி உலக வல்லரசுகளான அமெரிக்காவையும் சோவியத் யூனியனையும் தன் பக்கம் இழுத்தது. நேர்மைக்கும் மர்மத்துக்கும் இடைப்பட்ட அந்த மனிதரின் வாழ்க்கையை இப்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்க்க போகிறது லால் பகதூர் சாஸ்திரி அவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாரணாசிக்கு பக்கத்தில் உள்ள முகல் சராய்ங்கிற ஒரு ஊரில் பிறந்தவர். தந்தை ஒரு பள்ளி ஆசிரியர். 1.5 வயதிலேயே தந்தையை இழந்து தாய் மாமாவின் வீட்டில் வளர்ந்தார். வறுமை அவரை வாட்டுச்சு. ஸ்கூலுக்கு போகணுன்னா கங்கை ஆற்றை நம்ம கடக்கணும். கங்கை ஆற்றை கடக்கணும்னா நாம் படகுல போகணும். படகுல போகணும்னா அதுக்கு காசு வேணும். படகுக்காரருக்கு காசு கொடுக்க இல்லாததுனால புத்தகங்களை தலையில் கட்டி கையில் ஒரு குச்சியுடன் ஆற்றில் இறங்கினார். சுற்றி உள்ளவங்க எல்லாருமே தடுத்தும் கேட்காம ஆவேசமாக ஓடும் கங்கையை நீந்தி கடந்து பள்ளிக்கு போனார். என்னுடைய வறுமை என் கல்விக்கு ஒருபோதும் தடையாக இருக்காதுன்னு அன்னைக்கே உலகத்துக்கு சொன்னார். காந்தியடிகளின் ஒரு பேச்சை கேட்டு தன் கல்லூரி படிப்பை பாதியிலே விட்டு சுதந்திர போராட்டத்தில் இணைஞ்சார். இவர் சிறையில் இருந்தபோது நடந்த சம்பவங்கள் அவரது மனது உறுதியை காட்டுனுச்சு. அவர் சிறையில் இருந்தபோது அவரது மகன் உடல் நலமில்லாமல் இருந்தார். 1 வாரம் பரோல் கிடைத்து வெளியே வந்தார். ஆனால் மகன் குணமடைவதற்கு முன்பே பரோல் காலம் முடிஞ்சது. மகனின் கண்ணீரை பார்த்ததும் தேசத்திற்கு கொடுத்த வாக்குறுதி முக்கியம் என்று கூறி மீண்டும் சிறைக்கு சென்றார். சிறையில் இருந்தபோது அவருக்கு அரசு வழங்கிய 50 ரூபாய் உதவித்தொகையில் அவரது மனைவி 40 ரூபாய் செலவு செய்துவிட்டு 10 ரூபாயை மிச்சப்படுத்தினார். இதை கேள்விப்பட்ட சாஸ்திரி 10 ரூபாய் மிச்சமாகிறது என்றால் எனக்கு 40 ரூபாயே போதும், மீதி 10 ரூபாயை அரசுக்கே திருப்பி விடுங்கள் என்று கடிதம் எழுதினார். சுதந்திரத்திற்கு பிறகு நேருவின் அமைச்சரவையில் ரயில்வே அமைச்சரானார். 1956 வருஷத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அரியலூரில் ஒரு கோரமான ரயில் விபத்து நடந்துச்சு. அதில் 140க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. தொழில்நுட்ப கோளாறுனால நடந்த அந்த விபத்திற்கு தான் பொறுப்பு என்று கூறி உடனடியாக ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாரு. நேரு அதை ஏற்க மறுத்தபோது மக்களின் உயிரை விட பதவி எனக்கு பெரிதல்ல என்று கூறி பிடிவாதமாக பதவியை விட்டு விலகினார். பதவிக்காக எதையும் செய்யும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு விபத்திற்காக பதவியை துறந்து அந்த நேர்மைதான் அவரை இந்தியாவின் அடுத்த பிரதமராக தகுதி பெறச் செய்தது. 1964 வருஷம் நேருவின் மறைவுக்கு பின்னாடி பிரதமரானார். அப்போது இந்தியா பஞ்சத்தில் இருந்துச்சு. அப்போது அமெரிக்கா நமக்கு கோதுமை தந்துக்கிட்டு இருந்துச்சு. 1965 பாகிஸ்தான் ஊடுருவிய போது அமெரிக்கா மிரட்டுச்சு. போரை நிறுத்தலைன்னா கோதுமை தரமாட்டோம். சாஸ்திரி சொன்ன பதில் உலகையே அதிர வச்சது. நாங்கள் ஒருவேளை பட்டினியாக இருப்போம், ஆனால் அடிபணிய மாட்டோம். அவர் நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். வாரம் ஒரு முறை ஒருவேளை உணவை தவிர்ப்போம். அதை சொல்வதற்கு முன் தன் வீட்டில் 1 வாரம் அடுப்பை எரிக்காமல் இருந்து சோதிச்சு பார்த்தாரு. அந்த நேரத்தில் தான் இந்தியாவை தாங்கும் 2 தூண்களாக இராணுவத்தையும் விவசாயத்தையும் போற்ற ஜெய் ஜவான் ஜெய் கிசான்கிற ஒரு முழக்கத்தை கொடுத்தாரு. வீடியோவோட மிக முக்கியமான மற்றும் மர்மமான பகுதியும் இதை தான் சொல்லலாம். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 1966 வருஷம் அப்போது சோவியத் யூனியனின் சாஷ்கட் நகரில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. நைட்டு ஒரு 11 மணிக்கு சாஸ்திரி தன் அறைக்கு சென்றார். மிட் நைட் 1:20 இருக்கும். அவருக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. கதவை தட்டி தன் உதவியாளர்களை அழைக்கிறாரு. மருத்துவர்கள் வருவதற்கு முன்னாடியே அவரோட உயிர் பிரியுது. எந்த ஒரு நாட்டின் பிரதமர் இறந்தாலுமே போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட வேண்டும். ஆனால் லால் பகதூர் சாஸ்திரிக்கு ஏன் செய்யப்படலை? ரஷ்ய மருத்துவர்கள் செய்ய முன்வந்ததும் இந்திய அதிகாரிகள் ஏன் தடுத்தாங்க? அவருக்கு அந்த இரவு பால் கொடுத்த சமையல்காரர் ஜான் முகமது யாரு? அவர் எங்கே மறைஞ்சு போனாரு? சாஸ்திரியின் உடல் இந்தியா வந்தபோது நீல நிறமாக மாறி இருந்துச்சு. விஷம் கொடுத்தா மட்டும்தான் உடம்பு அந்த மாதிரி மாறும். அவரது மனைவியான லலிதா சாஸ்திரி அவர்கள் என் கணவர் கொல்லப்பட்டு விட்டாருன்னு கடைசி வரைக்குமே கதறினாங்க. இந்தியாவின் அணுசக்தி திட்டத்தை முடக்க சாஸ்திரி கொல்லப்பட்டதாக சில ஆதாரங்கள் கூறுச்சு. அவர் இறந்த அதே மாதத்தில் இந்தியாவின் அணுசக்தி தந்தை ஹோமி பாபாவும் ஒரு விமான விபத்தில் மர்மமான முறையில் இறந்தது தற்செயலா இல்லை என்னன்னு தெரியலை. இந்த வழக்கில் சாட்சி சொல்லவிருந்த அவரது மருத்துவர் டாக்டர் சுக் மற்றும் தனி உதவியாளர் 2 பேருமே மர்மமான விபத்துகளை அடுத்தடுத்து இறந்தாங்க. இது திட்டமிட்ட கொலையா இல்லை இயற்கையா? ஒரு நாட்டின் பிரதமராக இருந்தும் அவர் இறந்தபோது அவர் வாங்கிய கார் கடனை அடைக்க முடியவில்லை.
அவர் மனைவி லலிதா சாஸ்திரி தன் பென்ஷன் பணத்தில் தான் அந்த கடனை அடைச்சாங்க. அதிகாரம் அவரிடம் இருந்துச்சு, ஆனால் அவர் எளிமையை கையாண்டார். அவர் ஒருமுறை சொன்னார், அதிகாரத்தில் இருப்பவர்கள் மற்றவர்கள் தங்களை பார்த்து எப்படி பயப்படுகிறார்கள் என்பதை பார்ப்பதை விட மக்கள் தங்களை எப்படி நேசிக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். இந்தியாவின் இந்த நேர்மையான சிங்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாஷ்கண்ட் மர்மத்தின் உண்மையான முடிச்சு எப்போது அவளும்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.